வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ முத்துக்குமரனும் மஞ்சரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மஞ்சரி எல்லா இடத்துலையும் முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஸோ முத்துக்குமரனும் மஞ்சரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. மஞ்சரி மேனேஜர் அப்படிங்கிறதுனால நம்ம பீம் பேக் போட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மஞ்சரி முத்துக்குமரன்ட்ட கேட்குறாங்க, குமரா நீ இப்போ மேனேஜர் டீம்லேருந்து பதவி இழந்து வந்த முத்துக்குமரனாக இருக்கீங்களா, இல்லை நியூ முத்துக்குமரனாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, இல்லை நான் அங்கே மேனேஜர் டீம்லேருந்து வந்த முத்துக்குமரனாக தான் இருக்கேன், ஏன் உங்களுக்கு இந்த டவுட் அப்படின்னு முத்துக்குமரன் கேட்குறாரு. ஸோ அதுக்கு மஞ்சரி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, பயங்கரமான விஷயம். அது ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சார் மேடம் அப்படின்னு லேபரை மேனேஜர்ஸ் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வரீங்கல்ல, அந்த ரூல்ஸ் இப்போ அவசியமா? நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட்டு கொடுக்குறோம்ல, வாங்க போங்கன்னு கூப்பிட்டாலும் ஒன்று தானே, அது இதுக்கு ரூல்ஸாக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாப்புல, இல்லை அதில் எங்களை கூப்பிடணும் அப்படின்னு எங்களுக்கு மரியாதை தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துக்குமரன். அதுக்கு மஞ்சரி ஒரு கிளவரான ஆன்சர் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, நீ தானே ஃபஸ்ட் நாள் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்த, லேபர்லாம் மேனேஜர்ஸை சார் மேடம்னு கூப்பிடணும் அப்படின்னு. அப்போ அன்றைக்கே நீ இன்னொரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கலாம்ல, லேபரையும் மேனேஜர்ஸ் சார் மேடம் தான் கூப்பிடுவோம் அப்படின்னு நீ அன்றைக்கி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கலாம்ல. அப்போ ஏன் உனக்கு அது தோணலை? அப்போ நீ ஏற்றத்தாழ்வு பார்த்தியா அப்போ அப்படின்னு ஒரு போட்டு விட்டாங்க. அடப்பாவீங்களா, முத்துக்குமரன் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டாப்புல. இல்லை, எல்லா விஷயமும் ஒரே நாளில் வராதுல்ல. ஸோ புதுசாக தானே ஒவ்வொரு நாள் திங்க் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி திங்கிங் வந்துச்சு, அதனால் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு முத்துக்குமரன் மாற்றி விட்டாப்புல. ஸோ பார்த்தீங்களா மஞ்சரியோட வேலையை. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மஞ்சரியை அந்த ஸ்வாப்பிங்கில் மஞ்சரியை சூஸ் பண்ணியிருப்பாங்க மேனேஜர்ஸ் டீம் இங்கே சென்ட் பண்ணுறதுக்கு, லேபர் சைடு சென்ட் பண்ணுறதுக்கு. அப்போ பிக் பாஸ் கேட்பார், மஞ்சரி உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு. உடனே மஞ்சரி இல்லை பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மஞ்சரியோட எய்ம்லாம் அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸில் தான் இருக்கும். ஸோ மஞ்சரி சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் யாரையாவது உங்களை ஒரு ஆளை சூஸ் பண்ணி அனுப்பிவிடுங்கன்னு பிக் பாஸ் சொன்னோன்னா முத்துக்குமரன் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்குடைய மெயின் ரீசன் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் தான். ஸோ முத்துக்குமரனை எதுக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, காம்படிட்டர், சிம்பிள். என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு காம்படிட்டர் அவள்தான் சென்ட் பண்ணிவிட்டாங்க. ஏன்னா அவங்க பேரம் பேச முடியாது முத்துக்குமரன் அந்த இடத்துல இருந்தால். என்ன தான் முத்துக்குமரன் வேணான்னு சொன்னாலும் அந்த இடத்துல சப்போஸ் எப்படி அவர் வேணான்னு சொன்னாலும் அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்ல. ஸோ அதுக்காக விவரமாக சென்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அன்றைக்கி நைட்டு முத்துக்குமரனும் மஞ்சரியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மஞ்சரி ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன கார்டன் ஏரியாவில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மஞ்சரி கேட்பாங்க, முத்துக்குமரா இப்போல்லாம் உனக்கு கிளாப்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சுல, உனக்கே தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் போய் பாருங்கள், அன்சீன் வீடியோஸில் இருக்கும். ஸோ அப்போ முத்துக்குமரன் சொல்லாப்பில், இல்லை எனக்கு தெரியுது, ஆனால் நான் எந்திரிக்கும் போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் பேசும்போதும் எனக்கு கிளாப்ஸு நல்லா வருது அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் நல்லது சொல்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வர்றது மாதிரியும் இருக்கும். ஸோ ஏன்னா எப்படி அதை சொல்கிறது அப்படின்னா, அவங்க ப்ளே பண்ணுறாங்க, மஞ்சரி மைண்ட் கேம் பண்ணுறாங்க. ஸோ முத்துக்குமரனும் அதை நம்பிக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பார்க்கும்போது ஏதோ சம்திங் அவங்க வெளியே கொண்டு வராங்களோ, ஸோ முத்துக்குமரனுக்கு அந்த ஃபேம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத கொண்டு வராங்களோ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது அது. ஸோ இதெல்லாம் இவ்வளோ உன்னிப்பாக முத்துக்குமரனை கவனிக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா மஞ்சரிக்கு நல்லாவே தெரியும் முத்துக்குமரனுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது வெளியே அப்படின்னு, ஏன்னா இருந்து பார்த்துட்டு போனவங்க. ஸோ முத்துக்குமரன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மஞ்சரிக்கிட்ட அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. முத்துக்குமரன் லைட்டாக சரிஞ்சாலும் போதும், ஏகப்பட்ட பின்னாடி ஆள் இருக்காங்க, சௌந்தர்யா இருக்காங்க, ஜாக்லின், நம்ம ராணவ் கூட இருக்கான், அப்புறம் மஞ்சரி இருக்காங்க. ஸோ ரொம்ப குரூசியலான டைம் இது நீ வரப்போகிறது. ஸோ மஞ்சரியும் முத்துக்குமரனும் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியலை. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.